அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்பிக்கை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கையினுடைய அடிஸ்தானம், நம்பிக்கைதான் வாழ்க்கையினுடைய மூலதனம். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. நம்பிக்கை என்பது பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. ஒன்னாவது நம்பிக்கை தவக்குல் அலல் ஹல்க், மனிதர்களை நம்புவது. இரண்டாவது தவக்குல் அலல் மால், நம்முடைய பொருளை நம்புவது, பணத்தை நம்புவது. மூணாவது தவக்குல் அலல் நஃப்ஸ், நம்முடைய உடலை நம்புவது, உடலுடைய பலத்தை நம்புவது. நாலாவது தவக்குல் அலல் ரப்பு, ரப்பை நம்புவது. நாம் எந்த இனத்தில் பட்டவர்கள்? தவக்குல் என்று சொன்னால், நம்பிக்கை என்று சொன்னால் யார் மீது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையை சொல்ல போனால் நம்பிக்கை என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. அறவே நம்பிக்கை, யாரும் யாரையும் நம்புவது கிடையாது. பெத்த தாயை நம்பாதவர்கள் உண்டு, கெட்டின மனைவியை நம்பாதவர்கள் உண்டு, பெத்த மக்களை நம்பாதவர்கள் உண்டு, சொந்த தகப்பனை நம்பாதவர்கள். நம்பிக்கை என்பது அறவே அற்று போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. அதற்கு உதாரணம் சொல்லவா? முதவெல்லாம் வீட்டுக்கு முன்னால சாக்கு தொங்கும், சாக்கு தான் தொங்கும். அது நாளடைவில் கதவுகளாக மாறியது, கதவுகளாக மாறியது. கதவு வந்து 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 எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா, ஃப்ரண்ட் டோர் மாத்திரம் 50,000 ரூபாய், கதவனுடைய விலை மாத்திரம் 50,000 ரூபாய். அது மட்டுமல்ல, அந்த அந்த டோர் இருந்தா மட்டுமல்ல, வெளியே போறது பூட்டிட்டு போவோம். பூட்டுனா பத்தாது, அந்த பூட்டிட்டு ஒரு இழுத்து பார்ப்போம், சரியா பூட்டி இருக்குதான். அதுவும் பத்தாம வெளியே வந்தா கெயிட் பூட்டுறது, கெயிட்டை லாக் பண்றது. இது எல்லாம் பத்தாம சிசி கேமரா வேற. அப்ப நம்பிக்கை என்பது அறவே கிடையாது. நம்பிக்கை இல்லை என்பதற்கு அடையாளம் தான் இந்த கெயிட்டை பூட்டுவதும் மெயின் டோரை பூட்டுவதும் சிசி கேமராவும். நம்பிக்கை என்பது இல்லை. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம், நீங்கள் உங்களை நம்பினால் அல்லது பொருளை நம்பினால் அல்லது வேறு யாரையாவது நம்பினால் அந்த நம்பிக்கை வீண் போய்விடும். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புங்கள். அல்லாஹ்வை நம்பினால் தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குமானால் அவன் நம்மை கைவிட மாட்டான். எப்பொழுதும் எங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளியிலே செல்லுகின்ற பொழுது தவக்கல் அலல்லாஹ் என்று சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நீங்கள் புறப்படுங்கள். காரணம் என்ன? வீட்டிலே நாம் இருக்கின்ற பொழுது அத்தா பாதுகாப்பாரு, அம்மா பாதுகாக்கும், மனைவி இருக்கும், எல்லாமே பாதுகாப்பார்கள். வெளியிலே செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு நாம் வெளியிலே செல்ல வேண்டும். தவக்கல் அலல்லாஹ் என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்துவிட்டு வெளியிலே செல்ல வேண்டும். தவக்குலை பற்றி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால் சொன்னால் உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் காரே சௌரிலே தங்குகிறார்கள். எதிரிகளை பயந்து, எதிரிகள் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை பயந்து காரே சௌரிலே தங்குகிறார்கள். காரே சௌரிலே போய் அந்த குகைக்குள் தங்குகின்ற பொழுது அபூபக்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ்,
எதிரிகள் குனிந்து பார்த்தால் நம்முடைய கால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரிடத்தில் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அது பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நம்ம 2 பேர் இல்ல, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், பயப்படாத, கவலைப்படாத. லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான் அல்ல, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்கிறது வேற, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறது வேற. ரெண்டு இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்று சொன்னதின் காரணமாக அல்லாஹ் எப்படி அவர்களை பாதுகாத்தான் தெரியுமா? பெரிய பெரிய படைகளால், மிலிட்டரிகளால், போலீசாரால் பாதுகாக்க முடியாத ஒரு பாதுகாப்பு நபிக்கும் அபூபக்கருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த குகைக்கு முன்னால் 8 கால் பூச்சி வலை பின்னியது. அந்த குகைக்கு முன்னால் பிராவு முட்டையிட்டது. எதிரிகள் வந்து பார்க்கிறார்கள், இந்த குகைக்குள் இருப்பார்களோ என்று எண்ணினார்கள். அப்போ ஒருவன் சொன்னான், போக முடியாது, இதுக்குள்ள போக முடியாது. அப்படி முகமது உள்ள போயிருந்தா இந்த 8 கால் பூச்சியுடைய வலையெல்லாம் போயிருக்குமா இல்லையா, பிஞ்சு போயிருக்குமா இல்லையா? பிராவுடைய தன்மை என்ன தெரியுமா? யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் தான் பிராவு முட்டையிடும். ஆகவே இங்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாதன் காரணத்தினால்தான் இந்த பிராவு முட்டையிட்டு இருக்கிறது என்பதாக சொன்னான். அப்படி அவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? 8 கால் பூச்சியினுடைய வலையும் பிராவனுடைய 2 முட்டை, வேற யாரும் தேவையில்லை. இப்படி சாதாரண அற்பத்திலும் அற்பமான பொருளை வைத்து அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தை தான் இதற்கு மூல காரணம். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை இது. ஒவ்வொரு நாளும் நாம் இதை சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறார் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வரும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? தன்னுடைய மனைவி ஹாஜராவும் குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு தனி காட்டிலே கொண்டு விடுகிறார். நடுக்காடு, ஒரு காக்கா குஞ்சு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. காட்டிலே கொண்டு விட்டு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருகிறார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த ஹாஜராம் அவர் கேட்கிறார்கள், என்ன இப்படி காட்டில் கொண்டு விட்டுட்டு போறீங்களே என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் நபி ஒன்றுமே பதில் பேசவில்லை. மீண்டும் அந்த அம்மா கேட்கிறது, என்னங்க இப்படி போறீங்க, பேசாம போறீங்க, எதையாவது சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் நபி மீண்டும் ஒன்றும் சொல்லவில்லை. மூன்றாவதாக அந்த அம்மா ஹாஜரா அம்மா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இது அல்லாஹு தாலாவுடைய தீர்மானமா என்று கேட்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் தலையாட்டினார்கள், ஆமா என்று தலையாட்டினார்கள். அந்த நேரத்தில் ஹாஜரா அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது அல்லாஹு தாலாவுடைய தீர்மானமாக இருக்குமையானால், எது என்னையும் என்னுடைய குழந்தையும் நடுக்காட்டிலே கொண்டு விடக்கூடிய இந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய தீர்மானமாக இருக்குமையானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய தீர்மானமாக இருக்குமையானால் அல்லாஹ் தஆலா எங்களை கைவிட மாட்டான் என்பதாக ஹாஜராமா அவர்கள் சொன்னதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். இன்னைக்கு மக்கா என்கக்கூடிய அந்த பூமியை கியாமத் நாள் வரைக்கும் செழிப்பான பூமியாக, நீர் நிறைந்த பூமியாக, எல்லா உணவுகளும் கிடைக்கக்கூடிய பூமியாக அல்லாஹு தஆலா மாற்றினான் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஹாஜரா அம்மா அவர்கள் சொன்னதின் கீழ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க நின்று துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த பூமியை செழிப்பான பூமியாக ஆக்கு, நீர்வளம் உள்ள பூமியாக ஆக்கு, எல்லா உணவுகளும் கிடைக்கக்கூடிய பூமியாக ஆக்கு என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைக்கு செய்த துஆவுடைய விளைவு இன்றைக்கு மக்கா உலகத்திலேயே நம்பர் 1 பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த பெரியார்களே, நம்பிக்கை இல்லை.
யாரும் யாரையும் நம்புறதே கிடையாது, நம்பிக்கையே அறவே இல்லை. சொந்த மனைவிய கணவன் நம்புறது இல்லை, சொந்த மகனை அத்தா நம்புறது இல்லை, மகளை அத்தா நம்புறது இல்லை. நம்பிக்கையெல்லாம் போச்சு, நம்பிக்கை போச்சு. நடக்கிறது அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. இன்னொரு உதாரணத்தையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது மூசா நபியுடைய அம்மாவிடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகிறான், உன்னுடைய குழந்தையை நதியிலே தூக்கி எறி, கடலை தூக்கி எறி. அப்படி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொன்னான், என்ன தெரியுமா? உன்னுடைய குழந்தையை அந்த கடலிலே தூக்கி எறிய வேண்டும், நதியிலே தூக்கி எறிய வேண்டும், மீண்டும் இந்த குழந்தையை உன்னுடைய கையிலேயே ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வார்த்தை சொன்னான். அதே பிரகாரம் ஒரு பெட்டி செய்து, அந்த குழந்தையை படுக்க வைக்கிற மாதிரி ஒரு பெட்டி செய்து, அந்த அம்மா இந்த குழந்தையை உள்ள வச்சு வாட்டர் ப்ரூஃப் செய்து நதியில தூக்கி எறிகிறாங்க. அந்த நதியில அந்த பெட்டி அடித்து 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 அப்படியே போய் கடைசியில யார் கையில் இந்த பெட்டி கிடைச்சதுன்னு கேட்டால் ஃபிரௌனுடைய மனைவி இடத்தில் கிடைக்குது. ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள். குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெட்டி அடித்து வருவதை பார்த்தார்கள். அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கிறார்கள், அழகான ஒரு குழந்தை இருக்கிறது. உடனே அந்த அம்மா எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றார்கள். இப்படி வீட்டுக்குள் சென்றதற்கு பிறகு சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன், அந்த குழந்தை யாரிடத்திலும் பால் குடிக்கவில்லை. எத்தனையோ தாய்மார்களை கொண்டு வந்து பால் குடிப்பதற்காக வேண்டி முட்டி முட்டி பார்த்தா அந்த எந்த ஒரு தாயிடத்திலும் பால் குடிக்கவில்லை. கடைசியில இந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு வருகிறார். இது இந்த குழந்தையினுடைய அம்மா என்று தெரியாது, இந்த குழந்தையினுடைய அம்மா தான் என்று தெரியாது. இருந்தாலும் அந்த அம்மாவையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அம்மா பால் கொடுத்த பொழுது இந்த குழந்தை வயிறு நிறைய குடைத்தது. ஆனா குழந்தையினுடைய சொந்த தாய் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அல்லாஹு தஆலா சொன்ன வாக்கை நிறைவேற்றினான். உன்னிடத்தில் உன்னுடைய குழந்தையை திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் சொன்னான், அதை செய்து காட்டினான். இப்படி அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இருக்குமையானால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹு தஆலா நம்மை கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையை முதல் கொண்டு வாருங்கள். அல்லாஹு தஆலாவை நம்பி வாழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. Allah